வணக்கம். 91 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இது வந்து ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் வந்து 64 பாயிண்ட்ஸ் தான். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 151 பாயிண்ட்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ். இன்னமும் 77 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் தூக்கிறதுக்கான அறிகுறி காட்டிகிட்டு இருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், காட்டிகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 232 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு 193 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி F&O ஸ்டாக்ஸ் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன் F&Oனா அதில் டேட்டாஸ் நிறையா இருக்குது. நான் F&O ஸ்டாக்ஸில் வந்து டேட்டாஸ் பார்க்குறதுல வந்து டேட்டாஸ் கிடையாது. இந்த சென்ஸ் அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்ற கான்செப்ட்ன்றது கிடையாது. இன்றைக்கி யார் யார் மேலே ஏறி இருக்கிறாங்கன்னு பார்த்தா பிஎஸ்சி, ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸு, எம்சிஎக்ஸில் நேற்று என்ன உழுந்துச்சுன்றது பாருங்கள். இன்றைக்கி எம்சிஎக்ஸ் வந்து 3.3% அப்பு. பாலிகேப்பு, டெக்ஸானு, பிஹெச்இஎல், பிஇஎல், ஹெச்ஏஎல். இந்த சைட் பேங்கிங் செக்டரில் வந்து பந்தன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஆர்பிஎல், ஏயு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே வந்து ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி நேற்று பெருசாக கீழே விழுந்துச்சு, இன்றைக்கி வந்து 0.01% ஏறி இருக்குது. அப்போ நேற்று உளுந்தது நான் வந்து அவ்வளோ தர கற்றுனேன் மேலே. ப்ரைவேட் செக்டர் பேங்க் வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக இருக்குது, மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் பேங்க்ன்றது அவ்வளோ கற்றுனேன். யாருமே வந்து கேட்டுக்கல, அது வேறு விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களோட ட்ரைனிங் குரூப்பில் வந்து இதை வந்து அழுத்தம் திருத்தமாக இது இப்படி தான் போகுன்றது நம்ம வந்து அடம் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க. ரிலையன்ஸ் வந்து 33.9, 34ன்னு வச்சிங்களேன். இந்த 91.8ல் வந்து 34 பாயிண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் எவ்வளோ ஏறிச்சு? 1.7%. நேற்று எவ்வளோ விழுந்துச்சு போய் பார்த்துங்க. ரைட். ஸோ சார்ட்டில் வந்து ஒன்றும் பெருசாக தெம்பு கிடையாது. இந்த டேட்டாஸ் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி மேலே போனது வந்து பியூர் ஷார்ட் கவரிங். ரைட். நேற்று நிறைய பேர் வந்து ஷார்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு நேற்று வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ் வந்து ரிகவரி ஆச்சு நேற்று. ரைட். நேற்றோட லோ வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகும்போது 1000 ப்ளஸில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் அரவுண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அந்த 200 பாயிண்ட்ஸ் ரிகவரி ஆகும்போது அடுத்த நாளுக்கான ட்ரெண்டு செட் ஆகிடுது. ஸோ நிறைய பேர் ஷார்ட்டில் இருந்தவங்க ஷார்ட் கவரிங்க்கு வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால தான் தூக்குறது. சரியா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது நேற்று போட்டு மிதித்த ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்றைக்கி மேலே தூக்கி இருக்குது. ஃபர்தர் டவுன் சைடுக்கான நிறைய ரிஸ்க் இருக்குது. கொஞ்சம் அப்படி ஸ்டாக் மார்க்கெட் அப்படி தள்ளி வச்சுட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் உலகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உலகத்தில் வந்து மோஸ்ட்டாக கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ரைட். 2025 இஸ் நாட் எ இயர் ஆஃப் குட். ரைட். நிறைய ப்ராப்ளமை நம்ம சந்திக்க போகிறோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் எண்ட்லேயே வந்து நான் சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில், எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில், ஹிமாலயாவில் 9+, மறுபடியும் நான் சொல்கிறேன் 9+ விக்டர் ஸ்கேலில் வந்து பெரிய எர்த்குவிக் வரதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது. இந்த டேட்டாஸ் எங்கேருந்து எடுக்கிறோன்றது அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கன்சர்ன் பர்சனை வந்து நான் கூப்பிட்டு வரேன். ரைட். ஸோ 9+ன்றது நினச்சி பாருங்களேன். 9+ எங்கே வந்துச்சு? ஜப்பானில் வந்து ஒருத்தர 9+ வந்துச்சு எர்த்குவிக். அப்போ தான் வந்து அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகி பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்தோம், அங்கே சுனாமிலாம் பார்த்தோம். ஸோ ஹிமாலயாவில் 9+ எர்த்குவிக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். எஸ்பெஷலி நாட் ஆன் தி நேபாள் சைட், ஆன் தி இந்தியா சைடில். இன்றைக்கி வந்து நேபாள் சைடில், பட் இந்தியாவில் வந்து கொஞ்சம் தள்ளி, பீகார்லேருந்து கொஞ்சம் மேலேன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து 7.1 விக்டர் ஸ்கேலில் வந்து எர்த்குவிக் வந்துச்சு. அண்ட் எர்த்குவிக்கோட பாதிப்பு இந்தியாவிலையும் கொஞ்சம் இருந்துச்சு, பட் நேபாளில் இருந்துச்சு. வெளியில் நிறைய விஷயங்கள் பேசப்படலை. ஒன்று. ரெண்டாவது, டிபெட்டில் அதுலேயும் பாதிப்பு வந்துச்சு. ஸோ இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு சைடு, நேச்சர் அதோட வேலை வந்து காட்டுது. வென் டைம் சரியில்லைன்னு சொன்னால் எல்லாமே தான் திருப்பி அடிக்கும். ஞாபகம் வச்சுங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஜியோ பாலிட்டிக்ஸ் யூ ஆல்சோ ஹாவ் எ நேச்சுரல் கெலாமிட்டி. ரைட். இது ஒன்று. ரெண்டாவது, யூகேயில் எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 30 இயர்ஸாக பார்க்காத அளவுக்கு ஃப்ளட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒன்று. ஸ்னோ.
யூஎஸில் வந்து இந்தியா சைடில் நம்ம அடுத்தது வரலாம். யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 15-16 இயர்ஸாக பார்க்காத அளவுக்கு ஸ்னோ பார்க்குறாங்க. நம்ம ஊரில் டெல்லியில் நார்த் இந்தியாவில் அடிக்கிற குளிர் வந்து வரலாறு பார்க்காத குளிர் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு 5.5 ரிக்டர் ஸ்கேலில் வந்து ஒரு எர்த்குவிக் வந்துச்சு. தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். ஈரான் வந்து அவங்களோட நியூக்ளியர் பாம்பை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான அடுத்த we call it as ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ரைட்? இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 4.9 4.8 அந்த லெவலில் வந்து ரிக்டர் ஸ்கேலில் வந்து வந்திருக்கு. ஸோ ஈரானும் நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் வந்து ஏற்கனவே நம்ம தலைவர் வந்திருக்கிறாருல ட்ரம்ப்போட எஃபெக்ட் பற்றி நம்ம பேசலாம். ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவனை ஈரானை பாம்பு போட்டுடலாமா, இந்த சினிமாலெலாம் காட்டுவா, அவனை தூக்குடான்னுவாங்களா, அது மாதிரி தான் ட்ரம்ப் வந்தோடனே சொல்கிறாரு ஈரானை பாம்பு பண்ணலாமா. இது ஒரு சைடு. ஞாபகம் வச்சுங்க, ஈரான் பழைய ஈரான் கிடையாது. ஏன் பழைய ஈரான் கிடையாதுன்னு சொன்னால், ரஷ்யா ஹஸ் brought in their லேட்டஸ்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் ஆகட்டும், இல்லை ஆன்டி மிசைல் சிஸ்டம், ரைட்? இதோட சிஸ்டம் அல்ட்ரா மாடர்ன் சிஸ்டம் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு வந்து அங்கே ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நினச்சி பாருங்கள், இந்த சைடு ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து விடுறாங்க. ஒரு தீவிரவாதி குரூப் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் விடுறாங்கன்னு சொன்னால், ஹூ இஸ் ப்ரொவைடிங் தெம்? இஸ் இட் ஈரான்? இஸ் இட் ரஷ்யா? இஸ் இட் சைனா? நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சைனா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சைடு இருக்க. நேற்று வந்து நம்ம தலைவர் யார், கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் வந்து பேப்பர் போட்டார், தாங்க முடியல. இது எல்லாமே எஃபெக்ட் யார்? ஒரே ஒரு நபர். யாருன்றது உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து அவ்வளோ அசிங்கமாக அவனை வச்சு பண்ணுவாங்கன்னுவாங்களே, அது மாதிரி வச்சு பண்ணார். கவர்னர் வந்திருக்கிறாருப்பா, நம்ம அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டோட கவர்னர் வந்திருக்கிறாருன்றார். ஏன்னு சொன்னால், கனடாவை வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து ட்ரம்ப் வரனால சேஞ்ச் ஆக போகுது. அதோட சாம்பிள் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து கிளைமேட் பற்றி நம்ம பேசினோம். அதை வந்து யார் வந்தாலும் ஒன்றும் தடுக்க முடியாது, அது பண்ண முடியாது. அது வந்து சிச்சுவேஷன், இட்ஸ் அ சைக்ளிக் இன் நேச்சர். இந்த சைடு வந்து ட்ரம்ப் வந்து இன்னும் யாரோட தலையை உருட்ட போகிறாருன்றது தெரியாது. இதுக்கு நடுப்புற இருக்கிற பிரசிடெண்ட் இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி, ரைட், முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு உழைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரசிடென்டல் மெடல் கொடுத்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் ஜார்ஜ் சோரஸ் வந்து சொன்னாவே நிறைய பேர் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் டிபேட்டாக போயிட்டுருக்கு. ஜார்ஜ் சோரஸை வந்து வச்சு கிழிக்க போகிறாங்க. மோஸ்ட்லி அவரோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகும். அவரை வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணாங்க, அண்ட் அந்த வண்டவாளத்தில் வந்து எந்தெந்த கண்ட்ரியோட லீடர்ஸ் இருந்தாங்கன்றது வெளில வரப்போகுது. சப்போஸ் அது மாதிரி ஒரு வெளியில் வரும்போதும் பங்களாதேஷில் பண்ண அட்டூழியம் எப்படி வெளியில் வந்துச்சுன்றது அந்த எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னால், அமெரிக்கா ஆகட்டும் இல்லை வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து எந்தெந்த கண்ட்ரியோட தலையெழுத்தில் வந்து கை வச்சிருக்குன்றது ஊருக்கே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து யுக்ரைன் ஆல்மோஸ்ட் காலி. ஏன் காலி? அமெரிக்கா ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டார், அப்போ 20ஆம் தேதி வரைக்கும் தான், 20ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாம் ஸ்டாப்ட்டார். ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட F-23 நாட் F-23 MiG-23, ரைட்? மிக் வந்து ரஷ்யாவோட பிளேன் தான், போலண்ட்டை இருந்துச்சு, அதை வந்து யுக்ரைன்கிட்ட கொடுத்து போருக்கு யூஸ் பண்ணுனாங்க. ஒரு MiG-29 அடித்தாங்க. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். அதை அடித்தோடனே போலாண்ட் வந்து பேக் அடிச்சிடுச்சு, இன்னம்லாம் உனக்கு பிளேன் கிடையாதுரான்ட்டாங்க. நேத்தா இல்லை இன்னைக்கு காலையிலையான்னு தெரியாது, ஜெர்மன் வந்து உனக்கு இன்னம்லாம் ஏடு கிடையாது, அவங்களும் பேக் அடிக்கிறாங்க. எப்பயுமே ஜெயிக்க போகிறாங்க, இதனால் எனக்கு ஆதாயம் இருக்கும் சொன்னால் உலகமே வந்து உனக்கு பின்னாடி நிற்கும். என்னைக்கு நீ வந்து தோறுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீ ஜோக்கர் தான். பேசிக்காக யுக்ரைனோட பிரசிடெண்ட் வாஸ் எ டூல். அவர் யாருக்கோசரம் அந்த சண்டை போட்டார்?
யோசனை பண்ணி பாருங்களேன், யாருக்கோசரம் அந்த சண்டை போட்டாங்க? அது அவங்க நாட்டுக்கோசரம் அவங்க சண்டை போடல, ரைட்? மேபி வந்து அது வந்து சொல்லலாம் யுக்ரைனோட போராட்டம்ன்றது. ஆக்சுவலாக அது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு, யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் இல்லை யூஎஸ் வந்து போட வேண்டிய சண்டையை வந்து இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அண்ட் டெஃபினட்டாக ஜெயிச்சால் ஊரே கொண்டாடும், தோந்தால் இவர் மட்டும்தான். ஒரு காமெடியன், நிஜமாகவே அவரை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. இதில் வந்து பெயின் நிறையா இருக்குது. நினச்சி பாருங்களேன், எல்லாருமே இன்க்ளூடிங் நீங்களும் நானுமே வந்து இதுக்கான விலை கொடுத்துருக்குறோம் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ். டெஃபினட்டாக இது எல்லாமே வந்து 2025 செட்டில் ஆக போகுதா? செட்டில் ஆகிடும், இது செட்டில் ஆகிடும். ஆனால் வேறு எங்கே வெடிக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும். நினச்சி பாருங்கள், இன்னைக்கு வந்த ஒரு நியூஸு, டர்க்கி அவங்களோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸை சவுதி அரேபியா கொடுக்க போகிறாங்க. சவுதி அரேபியா F-35 வந்து ஆல்மோஸ்ட் 2012 கேட்டுட்ருக்காங்க, 12 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. அமெரிக்காவோட ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒன்று காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்டு, அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாத நிறையா இருக்குது. நம்ம இவர் இருக்கிறார்ல எலான் மஸ்க், அவர் வந்து சொல்லிட்டாரு, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வச்சு இன்றைக்கி ஏன் சண்டை போட போகிற, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், இட்ஸ் அ காஸ்ட்லி மிஸ்டேக்குன்ட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ்ட்டு வந்து வாங்குறதுக்கு பதிலாக F-35 அவங்க வந்து டர்க்கிட்ட போய் வாங்குறாங்க. டர்க்கியோட மிஷின் நல்லா இருக்குமா? டர்க்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து they are doing very well with respect to drones, but not with the fighter aircrafts. சரி, இது எல்லாமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம பேசினது நிறைய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்டில் பதில் காட்டும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்னிங் இஷ்யூஸ் நம்ம பேசியிருக்கிறோம். இது இல்லாத சவுத் கொரியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோஸ், ரைட்? அந்த ஊரில் இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோஸ், ஜப்பானில் இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஜப்பான் கேரி ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஜப்பனீஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. they are going to sell dollars and buy Japanese yen. இன்ஃபேக்ட் இப்போ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அதுன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஓரளவுக்கு ட்ரெண்ட் செட் ஆகலாம் இல்லை டெஃபினட்டாக 20-21 பக்கமாக ட்ரெண்டு பெரிய லெவலில் செட் ஆகும். நான் நிறைய பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகட்டும், அண்ட் உள்ள நிறைய எட்டப்பர்கள் இருக்கிறாங்க, அந்த விஷயங்கள் ஆகட்டும். இது எல்லாம் வெளியில் வரும்போதும் அந்தந்த நாட்டில், மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்தந்த நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோஸ் மாறும். இப்போ நினச்சி பாருங்களேன், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷில் வந்து யார் வந்து இந்த ஹோல் போராட்டத்துக்கு பின்னாடி வந்து தூண்டுதலாக இருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுனால் என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் மேலே போச்சு, இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே வந்து மோர் ஆஃப் எ டைம் பாஸாக தான் இருக்கும். டேட்டாஸ் இப்போ வந்து, அதாவது இந்த வோலடைல் பீரியடும் போதும் சுனாமி சமயத்தில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து டேட்டாஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. வெயிட் பண்ணலாம். அடுத்த 1 நாள் 2 நாளில் வந்து கிளாரிட்டிஸ் வரும். அந்த கிளாரிட்டிஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அவசரப்பட்டு உள்ளே போக வேண்டாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், அவசரப்பட்டு உள்ளே போக வேண்டாம். கேஷ் இஸ் கிங் ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட். அதை நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.